லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 34% உள்ளது. இது அல்முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் கூட மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 194 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 393 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 804 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 592 ஃபில்ஸ். 22 கேரட் மறுபடியும் 200 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களை தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே இருக்குது. முக்கியமான 2 தகவல்களை முதலாவது பார்த்தரலாம். பிராந்திய நடமாடும் சேவை ஹாயில் பிராந்தியத்தில் சவுதி அரேபியாவில் இலங்கை தூதரகத்தால் நடத்தப்பட்டு வருகின்றது. ஹாயில் பிராந்தியத்தில் சிட்டி ஃப்ளவர் ஹைப்பர் மார்க்கெட் பில்டிங்கில் இந்த நடமாடும் சேவை நடக்குது. தூதரகத்தால் அனைத்து விதமான தூதரக உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் பங்கேறுங்க. ஹாயில் பகுதிகளுக்கு அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் துபாய் நாட்டிலிருந்து நம்மளுடைய செய்தியை பார்க்கக்கூடிய அன்பார்ந்த உறவுகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ராசிக் ஃபரீத் முகமது ஹசாம் எனப்படும் இந்த சகோதரர் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த சில நாட்களாக எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்குது. டூரிஸ்ட் விசாவில் தான் போயிருக்கிறாரு. வேலைக்காக போனவர் வேலை முடிச்சுட்டு திரும்பினவர் வீட்டுக்கு போய் சேரலை, அதாவது ரூமுக்கு போய் சேரலை. இவரை பற்றின தகவல்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் சரி, ஆஃப்டர் கமெண்டில் சரி மென்ஷன் பண்ணுங்கள். அவருடைய தந்தையுடைய நம்பரை சரி நான் கொடுக்குறேன். அடுத்ததா இதோ 9ஆம் மாதம் 1ஆம் திகதி விடுதலை விடுதலை விடுதலை. உள்துறை அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. நாட்டை விட்டு நாடு கடத்த ஹியூமன் டிராபிக்கர்களுக்கு அதிரடி சட்டம். குவைத்தின் பல வீதிகள் இந்த நாட்களில் புனர் நிர்மாண பணிகளுக்காக மூடப்பட்டு இருக்குது. எத்தனாம் தேதி ஓப்பன் ஆகுது அப்படின்ற வரைக்கும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் அக்காம அடிக்கிறவங்களுக்கு இனிதான் மிகப்பெரிய தலைவலி. விமான நிலையத்தில் டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட் இருக்கா பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை தற்போது பார்த்திங்கன்னா ருத்தூபா மிதமான நிலைமையில் மாறிக்கிட்டு வருது. இனி வரும் நாட்களில் வெப்பம் மெதுவாகவே குறைஞ்சிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா மற்றும் ஈஜிப்த் 3.8 ரிக்டர் அளவிலான பூகம்பம் வரைக்கும் பதிவாகி இருக்குது. கடந்த 25ஆம் திகதியிலிருந்து இப்போதைக்கு வரைக்கும் பூகம்ப அதிர்வுகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இது அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் புவியியல் ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. எப்படி நாம் நம்மளுடைய டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணுறது? அதாவது நீங்கள் டிக்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆகியிருந்தாலோ இல்லை உங்களுடைய நேரத்துக்கே நீங்கள் சரியாக தான் போயிருக்கீங்க, ஆனாலும் ஃப்ளைட்டில் உங்களுக்குன்னு டிக்கெட் புக்கிங் ஆகலை, இல்லை இடம் இல்லை, லக்கேஜ் என்ட்ரு ஆகலை, இல்லை ஒரு வேளை லக்கேஜ் லாஸ் பண்ணிட்டாங்க,
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதலாவது டிஜிசிஏ, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அங்கேயும் ஏதாவது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில், அதாவது வணிக வர்த்தக அமைச்சகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களே ஒரு கேஸ் போட்டு எந்த ஃப்ளைட் நிறுவனமோ அந்த ஃப்ளைட் நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் போட்டு உங்களுக்கான நஷ்ட ஈடையும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் முயற்சி பண்ணணும். குவைத், பிதூன்களுக்கு எதிரான சட்டங்கள் இல்லை, ஆனால் ஃபோர்ஜரி பண்ணினவங்களுக்கு, அதாவது யாரெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி குவைத்துடைய குடியுரிமையை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறார் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா. கல்யாணம் கட்டி இந்த மாதிரி கணவன் இறந்த பிறகு குடியுரிமை பறிப்போனவர்களுக்கு நிச்சயமாக சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கும். அதே போல் என்னடா அது விடுதலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தடை செய்யப்பட்டிருந்த வேலை 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் ஆரம்பமாகும் அப்படின்னு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமான சந்தோஷமான விடயம் என்னென்னா, இந்த டெலிவரி பைக் ஓட்டுநர்கள், உண்மையிலேயே பைக் ரைடர்ஸ் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் ரொம்பவும் ரிஸ்கான ஒரு ஜாப் செய்கிறது மட்டுமல்லாது அவங்களுடைய அந்த தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா டார்கெட் அடிக்கணும், இத்தனை டெலிவரி பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணினா தான் சம்பளம் விழும் அப்படின்ற மாதிரி நிலைமை. மாதம் முடிஞ்சு நாய் போய் ஓட்டம் ஓடி இரவு பகலாக ஓடி கடைசியில் மாதம் முடிஞ்சு பார்க்கும்போது 20 தினார் 30 தினார் தான் சம்பளம் விழுதான். டார்கெட் இல்லை, பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வேதனைப்படுவாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய அந்த நாட்கள் ரொம்பவும் குறுகி போனது. இந்த 11 மணிலேருந்து 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அது இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. இனி அதிலேருந்து விடுதலை தான், சந்தோஷம். இதோ நேபாளி ஹியூமன் டிராஃபிக்கர் நாட்டை விட்டு நாடு கடத்தல். அதே மாதிரி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரில் வேலை பார்த்த சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஃபோர்ஜரி. இதில் 100% பார்த்திங்கன்னா 28 கம்பெனி, 300க்கும் அதிகமான தொழிலாளர்கள், எல்லாமே ஃபோர்ஜரி. அதாவது ஃபேக்கான கம்பெனிகள், ஃபேக்கான வியாபார நிலையங்கள், அதுக்குன்னு இவங்க ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ், சிலர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் அடித்து எனக்கு கடை ஒன்று இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை ஒரு ஃபைலாக போட்டு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரில் என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க இல்லாத கிணத்தக்கானு பிறகு தேடின மாதிரி இல்லாத ஒரு கம்பெனிக்கு இவங்க அப்ரூவலை கொடுத்துருவாங்க தொழிலாளர் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீசா கொடுத்து தொழிலாளர்களை எடுப்பிப்பாங்க, அதுக்கு பணமும் வாங்கிக்குவாங்க. இத்தனை இப்போ நிறைய பேர் ஷூன் வீசாக்கு 1000 தினார் 1500 தினார் கொடுத்து வராங்க இல்லையா, அது மாதிரி பணத்தையும் வாங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு இங்கே தேடி பார்த்தா கடைசியில் அப்படி ஒரு கம்பெனியும் இல்லை, அப்படி ஒரு கடையும் இல்லை. அதுக்கப்புறமா போய் கிணத்த காணும் ஐயா அப்படின்னு போலீஸில் வடிவேல் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளும் பண்ண வரும். இது காமெடி இல்லை, நான் சொல்ல வந்த காரணம் என்னென்னா, இல்லாத ஒன்று இருக்குன்ற மாதிரி காட்டி பலரையும் இன்றைக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதால் தயவு செய்து பணம் கொடுத்து ஷூன் வீசா வெளியில் அடிக்க போகிறேன்னு வாரவங்க ரொம்ப கவனம். குர்துபா சுர்ரா 5வது ரிங் ரோடு க்ளோஸ் ஆகி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்தலூஸ்லேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய 5வது ரிங் ரோடும் 9ஆம் மாதம் 2ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஓப்பன் ஆகுது 30வது ரிங் ரோடு. மெசீலா ஃபெனதீஸ் வரையிலான ரோடு க்ளோஸில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 2 சைடு ஃபேஹில் ரோட்டில் இது மாதிரி ஒரு சில ரோடுகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மூடி இருக்கிறாங்க. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி இப்போ ரீசண்டாக கள்ளசாராயத்தில் நிறைய பேர் பிடிப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகள், குறிப்பாக மஹபூலா போன்ற பகுதிகள், எனக்கு பர்சனலாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் மஹபூலாவிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக தொடர்ந்து செக்இன் நடந்துக்கிட்டே இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. பல பகுதிகளில் சோதனை நடக்குது. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த சிச்சுவேஷன் எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது. அந்த அளவுக்கு அதிகமான செக்இன் பல பகுதிகளிலையும் நடக்குது. தயவு செய்து வெளியில் போகிறவங்க சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை லீவு போகிறீங்களா, தயவு செய்து உங்களுடைய விடுமுறையை இந்த நாட்டுடைய சட்டத்துக்கு இணங்க
இந்த நாட்டுடைய சட்டத்தை மதித்து நம்மளுடைய நாட்டு கௌரவத்தையும் காப்பாற்றும் விதத்தில் உங்களுடைய விடுமுறைகளை கழித்துட்டு வாங்க. தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் செய்கிற தவறு நம்மளுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் அப்படின்றத அன்பார்ந்த சொந்தங்களே தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் அருந்தியதால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 26 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். ஏன்னா நாளைக்கு உங்களுடைய குடும்பம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எத்தனையோ விடயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அவங்களுடைய உடல் நாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பெருத்த அவமானத்தோடு அந்த உடலை எடுக்க வேண்டி வரும். எத்தனை குடும்பங்கள் எத்தனை மாதிரியான கதைகள் சொல்லுவாங்க. குடும்ப உறவுகளே சொந்தங்களே எப்படியெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துவாங்க. செத்த பிறகும் கேவலத்தோடு சாகணுமா அப்படின்றத நீங்கள் தான் சிந்திக்கணும். அதே மாதிரி பல இடங்கள்லையும் சோதனை. மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடியை கொண்டு போங்க. இல்லாதவங்க பி கேர்ஃபுல். வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபாஸ் ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலாய பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலாய பெட்டி அடிச்சு அது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி அவங்களுக்கும் தரலாம். வெறும் 100 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறது இல்ல. 100 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொரு ஸ்கிரீன் பண்றேன். இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால புறப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.